நீங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல்ல சாரி டிராப்பிங் லேர்ன் பண்ணிக்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் பாத்துறலாம். சரிங்களா? சோ அயன் பாக்ஸ் பத்தி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அயன் பாக்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துறலாம். அயன் பாக்ஸ்னு வரும்போது இது பிலிப்ஸ் பிராண்டோட அயன் பாக்ஸ். நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாமான்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. நார்மல் அயன் பாக்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். சோ கண்டிப்பா நீங்க ஸ்டீமர் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் வேல நீங்க போறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த பிலிப்ஸ் பிராண்டோட ஸ்டீமர் அயன் பாக்ஸ். இது வந்து 2400 வாட்ஸ். வாட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கம்பேரிங் நம்மளோட ஃபேன் லைட் அதை பாத்தீங்கன்னா ஃபேன் லைட்டை விட இது வாட்ஸ் அதிகம். ஓகேங்களா? சோ நீங்க உங்க வீட்ல பவர் வந்து லோ வோல்டேஜா இருக்குன்னும் போது நீங்க இந்த அயன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லைட் டிவி எல்லாம் லைக் எல்லாமே ஆஃப் ஆயிடும். ஏன்னா இதோட வாட்ஸ் வந்து அதிகம். சோ இந்த அயன் பாக்ஸ் பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து பிலிப்ஸ் பிராண்டோட ஸ்டீமர் அயன் பாக்ஸ். இது வந்து 2400 வாட்ஸ். ஓகேங்களா? வாட்ஸ் வந்து கம்பேரிங் இந்த லைட் ஃபேனு வீட்ல இருக்க நார்மல் எல்இடி லைட் அதை விட வாட்ஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேப் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் எவ்வளவு தூரம் ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து லைன் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் போட்டு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. அந்த லைனுக்கு மேல அபவ் மேக்ஸிமம் லைனுக்கு மேல நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. பிலோ மேக்ஸிமம் லைனுக்கு கீழே நீங்க ஃபில் பண்ணா நோ ப்ராப்ளம். அபவ் ஃபில் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்க அபவ் மேக்ஸிமம் லைனுக்கு மேல ஃபில் பண்ணீங்கன்னா வாட்டர் வந்து லீக் ஆகும் நீங்க அயன் பண்ணும்போது. சரிங்களா? சோ அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு பட்டன், இங்க ஒரு பட்டன். ஓகேங்களா? இது வந்து ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான பட்டன். ஓகேங்களா? அயன் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டீம் பிரஸ் பண்ணி தான் அயன் பண்ணுவோம். சோ அதுக்கான ஸ்டீம் ரிலீஸ் பண்றதுக்கு இந்த பட்டன். இந்த பட்டன் பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கான பட்டன். தெரியுது இல்லைங்களா? சோ வாட்டர் ஸ்ப்ரே. இந்த வாட்டர் ஸ்ப்ரே நம்ம சாரி டிராப்பிங்க்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? சோ அண்ட் தென் முன்னாடி இந்த 2 பட்டனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 கைண்ட் ஆஃப் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு மோட்ஸ் பத்தி நான் கிளியரா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். வெரி ஃபர்ஸ்ட் மோட் பாத்தீங்கன்னா கால் கிளீன்ங்கிறது கால்சியம் கிளீன் பண்றது. சோ ஜெனரலா நம்மளோட வாட்டர்ல கால்சியம் வந்து பிரசன்டா இருக்கும். அந்த கால்சியம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல வாட்டர் ஃபில் பண்றதுனால அந்த கால்சியம் என்ன பண்ணுதுன்னா இந்த போர்ஸ் இருக்கு இல்லையா அயன் பாக்ஸ் கீழே இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்ல இருந்து நமக்கு ஸ்டீம் வருது. அந்த போர்ஸ்ல போயிட்டு கால்சியம் வந்து டெபாசிட் ஆயிட்டு ஸ்டீம் வந்து ப்ராப்பரா இந்த போர்ஸ் வந்து வெளியில வராத மாதிரி பிளாக் பண்ணிடுது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்டீம் வரணும் அப்படின்னா அந்த கால்சியம் வந்து கிளியர் பண்ணாதான் நம்மளுக்கு ஸ்டீம் ப்ராப்பரா வரும். சோ அதை எப்படி கிளீன் பண்ணணும்னு நான் இப்ப சொல்றேன். சரிங்களா? சோ இந்த கால்கிளீன் ஆப்ஷன் வந்து 45 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அயன் பாக்ஸ்க்கு பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்பதான் அயன் பாக்ஸ் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? சோ இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்கிளீன் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? கால்கிளீன் ஃபர்ஸ்ட் மோட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அங்கேயே வந்து பிளேஸ் பண்ணி வைக்க முடியாது. சரிங்களா? பேக் டு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடும். நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணாதான் கால்கிளீன்ல வந்து நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். சோ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கால்கிளீனுக்கு பக்கத்துல ட்ரைன்னு ஒரு மோட் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் செகண்ட் மோட் தான் ட்ரை. சோ ட்ரை மோட்ல ஃபர்ஸ்ட் அயன் பாக்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து இதுல ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இதுல இருக்கு. ஓகேங்களா? இத பத்தி நான் செப்பரேட்டா சொல்றேன். இதுல வந்து இருக்கிறதுல மேக்ஸிமம் லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் நீங்க வச்சிடணும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு டெம்பரேச்சர் ஃபுல்லா மேக்ஸிமம்ல வச்சுட்டு ட்ரை மோட்ல வச்சுட்டு நம்ம அயன் பாக்ஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சிடணும். டர்ன் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் அயன் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஹீட் ஆயிட்ட பிறகு இப்ப என்ன பண்ணணும்னா அயன் பாக்ஸ நியர் டு உங்களோட சிங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டு அயன் பாக்ஸ் நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். அப்ப போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த ட்ரை மோட்ல இருக்கு இல்லையா இப்போ இத வந்து கால்கிளீன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு சைமல்டேனியஸ்லி இந்த ஸ்டீம் பட்டனை பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். சோ இத வந்து விடக்கூடாது. இத வந்து கால்கிளீன்லயே வச்சு பிரஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இத பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் வாட்டருமே இந்த போர்ஸ் வழியா உங்களுக்கு வெளியில வந்துடும். அப்படி வரதுனால மொத்த கால்சியமும் கிளியர் ஆயிட்டு உங்களுக்கு அயன் பாக்ஸ் வந்து சூப்பரா வந்து ஸ்டீம் ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுதான் கால்கிளீன் மோடு. சோ கால்கிளீனுக்கு அப்புறம் செகண்ட் மோட் பாத்தீங்கன்னா ட்ரை மோட். ட்ரை மோடுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட அயன் பாக்ஸ் வந்து லைக் நார்மல் அயன் பாக்ஸ் மாதிரி மாறிடும்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு ட்ரை மோட்ல வச்சு அயன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டீம் அவ்வளவா ரீச் ஆகாது, ஹீட்டுமே அவ்வளவா இருக்காது.
ஓகேங்களா. சோ சும்மா இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளவா. சோ ட்ரை மோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் மோட் வந்து ECO, எக்கோ மோட். எக்கோங்கிறது எக்கோ ஃப்ரெண்ட்லி. சோ இது வந்து வாட்ஸ் அதிகம் சொன்னேன் இல்லைங்களா, 2400 வாட்ஸ். சோ அதனால பவர் வந்து அதிகமா இழுக்கும். சோ உங்களுக்கு பவர் அதிகமா இழுக்க கூடாது, எனர்ஜி சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லில வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஸ் பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இழுக்கும், அவ்வளவுதான். சோ இதுவும் நம்ம அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஃபோர்த் மோட். ஃபோர்த் மோட் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம், அதுதான் மினிமம் ஸ்டீம். சோ ஸ்டீம் ஆப்ஷன் வந்து ஸ்டீம் மோட் வந்து ஃபோர்த் மோட். ஓகேங்களா. சோ ஃபோர்த் மோட் தான் நம்ம எப்பவுமே வச்சு நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மோட், ஃபிஃப்த் மோட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டீம். ஓகேங்களா. சோ எப்பவுமே வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்டீமும் அவ்வளோ யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டீமும் பாத்தீங்கன்னா நம்மளால பிரஸ் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணி வைக்க முடியாது. பாருங்க, இது நான் இப்ப எடுத்துட்டேன்னா பேக் டு முன்னாடி